கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே என் சுவாசம் உன் மூச்சில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஹோம் டூர், அதாவது நம்மளோட ரெண்டட் ஹவுஸ் இருந்துச்சு இல்லையா, அதை பற்றி நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதையும் அப்புறம் பொங்கலுக்கான ஷாப்பிங் என்ன வந்து பாப்பாக்கெல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது சனிக்கிழமை எடுத்த vlog. மதியமே வந்து பெங்களூரில் எங்காச்சும் ஷாப்பிங்காக போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் மித்துக்குட்டிக்கு கொஞ்சம் தூக்கம் இருந்தங்காட்டி மத்தியானம் போனோம் அப்படின்னா அவனும் நம்மளை எதையும் வாங்க விட மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ சாட்டர்டே அப்படின்னா கண்டிப்பாக பெங்களூர் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்காக இருக்குமே அப்படின்ட்டு எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் மேலே தான் கிளம்பணும். ஸோ எப்பவும் போல் பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே வேண்டாம், நம்ம வந்து ஹொசூர்லேயே ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே கிளம்பிட்டோம். பாப்பா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அகராவோட ப்ரொஃபஷ்னல் வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். இதில் ஈவனான ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணாமல் வெட் ஹேராக இருக்கும் போது நாம் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த கேர்லி ஹேர் எல்லாம் கொஞ்சம் மாறி போய் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டனாக இருக்கும். அதே மாதிரி வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப தின்னான ஹேர் போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான போர்ஷன்ஸ் எடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட் நல்லா தெரியும். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நீட்டாக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இதில் வந்து ஈவனாக ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறங்காட்டி உங்களுக்கு வந்து ஸ்கேல்பெல்லாம் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாது. மற்றதெல்லாம் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஹை ஹீட் எல்லாம் ஆகி ஸ்கேல்ப்பு அப்புறம் வந்து நம்மளோட ஹேர் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இதில் அது எதுவும் இல்லை. ப்ரஷ் வந்து பார்க்குறக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இதில் 3 ஹீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி 2 ஸ்பீட் செட்டிங்ஸு இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி செட்டிங் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வெளியே போய் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறக்கு கிட்டத்தட்ட ஒரு 5Kக்கு மேலே செலவு பண்ணுவோம் இல்லையா. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இதை வச்சே நாம் வந்து நம்மளோட ஹேரை வந்து நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாப்பாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் கேர்லி ஹேராக தானே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ வீட்டிலிருந்து கிளம்பும் போது 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம நியூ இயருக்கு வந்து சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கூட்டத்தினால மலையே ஏற முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ தூரம் கோயிலுக்கு போயிட்டு மலை ஏற முடியலையே அப்படின்ட்டு. சனிக்கிழமையாக இருக்குது, கொஞ்சம் விசேஷமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நல்ல பனி குளிர் எல்லாமே தான் இருந்தது. ஆனால் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அது எல்லாமே மறந்து போயிடுச்சு. அளவான கூட்டம். ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது 7:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், க்ளோஸ் பண்ணுற டைமு. பட் இருந்தாலும் தரிசனம் நல்லா இருந்தது. ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சு. ஹொசூர் வந்தீங்க அப்படின்னா 3 மலை இருக்கும். பெருமாள் மலை, சிவன் மலை, பிரம்ம மலை. சிவன் மலை வந்து சந்திரசூடேஸ்வரர் இப்போ நாம் போனது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பெருமாள் மலை இருக்கும். அது என்னென்னா நாம் லாஸ்ட் டைம் போய் அன்னதானம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மலை. பிரம்மமலை வந்து கண்டிப்பாக இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் சென்னை சில்க்ஸுக்கு கிளம்பிட்டோம். மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே. கார் விட்டு இறங்கும் போதே மித்துக்குட்டிக்கு நல்ல பசி. அதனால ஹஸ்பண்ட் நான் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் போய் ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஜாலி அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும். பாப்பா வந்து எப்பவும் போல தான் ஹாஃப் சாரி வேணும்னு சொல்லியிருந்தா, அதனால் அந்த செக்ஷனுக்கு போயிட்டோம்.
ரெடிமேட் ஹாஃப் saree ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்தங்காட்டி. ஆனால் அங்கே வந்து 10Kக்கு மேலே இருந்தது. கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் வளர்ற பொண்ணு தானே, மறுபடியும் அந்த 10,000 ரூபா கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா 1 இயர் வந்து அவள் கட்டுவா, அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை தூக்கி போட்டுட்டு சரி ஏதாச்சும் நம்ம செமி ஸ்டிச்டாக பார்க்கலான்னு பார்த்தோம். பட் அதில் வந்து கலெக்ஷன்ஸ் பாப்பாவுக்கு அவ்வளோ பிடிக்கல. அவள் வந்து டார்க் க்ரீனே வேணும்னு சொல்லியிருந்தா. அது என்னன்னு தெரியல, இந்த தடவை வந்து டார்க் க்ரீன் ஹாஃப் saree தான் பொங்கலுக்கு அப்படின்ட்டு அவள் செட் பண்ணியாச்சு. சரின்ட்டு நான் தான் என்னென்ன பனாரஸ் சாரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணு, நம்ம வந்து ஹாஃப் சாரியை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா. அப்புறம் நமக்கு தான் ஐடியா மாறிட்டே இருக்குமே, பனாரஸில் வந்து ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குமா என்னன்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. சரி ஓகே விடு, நம்ம வந்து இது சில்க் சாரீஸ், செமி சில்க் சாரீஸில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு saree வந்து உனக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ் வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி எதாவது பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவை அந்த செமி சில்க் saree செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். பெண் குழந்தைங்க மட்டும் saree கட்டினா அழகுதான். அதுவும் வந்து அம்மா மாதிரியே அவங்க தெரிவாங்க. பாப்பா மோஸ்ட்லி நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கும்போது என்னோடதா இல்லை அவளோடதானே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி சின்ன வயசில் இருந்திருக்கிறோம். இந்த சில்க் saree கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் இருந்தது. பட் பியோர் சில்கெல்லாம் இல்லை, 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த ரேஞ்ச் ஆஃப் sarees. பட் பார்டர் ஆகட்டும் கலர் ஆகட்டும் நல்லா வந்து எடுப்பாக தெரிஞ்சுது. நாம் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக நிற்கும் குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஒரு saree வந்து 2.5 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ண சொன்னோம். அவள் வந்து க்ரீன் கலருன்னு சொன்னங்காட்டி 2-3 க்ரீன் கலரே அவங்க வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. அவள் வந்து டார்க் க்ரீன் சொன்னா, பட் அங்கே இருக்கிற அக்காவே சொன்னாங்க டார்க் க்ரீன் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுமா, அதனால இந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கடைசியில் அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த கலரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம். saree செலக்ட் பண்ணுறக்கு முன்னாடியே நமக்கு ஒரு டிசைனர் இருக்காங்க இல்லையா லீலா, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி saree எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க அதுதான் பெஸ்ட் ஐடியா, நீ வந்து அதே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. துப்பட்டா மட்டும், அதாவது தாவணி மட்டும் நீ வந்து வேறு மாதிரி மெட்டீரியலில் எடுத்துக்கோ. ஸோ நாம் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடும்போது அது ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு ஃபைனலாக பாப்பாக்கு இந்த saree வந்து ரொம்ப சூட் ஆனங்காட்டி இதையே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். உள்ளே போய் ஒரு 1/2 தான் எங்களோட செலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து நான் saree எடுக்கல. ஹஸ்பண்டும் வந்து நான் என்ன saree எடுக்கிறேனோ அதுக்கு மேட்சிங்காக மோஸ்ட்லி வந்து ஷர்ட் எடுத்துருவாரு. ஸோ வெளியே வந்து சாப்பிட போயிருந்தாங்க இல்லையா, அதனால் மித்துக்குட்டிக்கு வந்து பக்கத்துலேயே ஏதோ கடையில் ஷர்ட் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். ஸோ ஷாப்பிங் வந்து சீக்கிரமாக எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த ஹாஃப் சாரிக்கு மேட்சிங்காக ஏதாச்சும் தாவணி கிடைக்குமா அப்படின்ட்டு அதில் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்னை சில்க்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலே டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியது எனதுள்ளம், பெருகியது விழி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ண saree நம்ம எப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம வந்து கடையில் பார்த்த கலர் தான் இருக்குதா, ஒருவேளை அந்த லைட்டிங்காக மாறி இருக்குமா அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த புது ட்ரெஸ்ஸை ஒரு 10 தடவைனாலும் எடுத்து பார்ப்போம். அப்படி தான் அன்னைக்கு நானும் பார்த்தேன். ரூமில் வந்து வச்சு அந்த ரூம் லைட்டில் பார்க்கும் போது கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இதில் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதோட பார்டர் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அதில் மிச்சமாகும். ஸோ அந்த பார்டரை மட்டும் லைட்டாக, அதாவது சின்னதாக அதிலிருந்து எடுத்து தாவணிக்கு பார்டராக கொடுத்துட்டு இதில் இருக்கிற ப்ளவுஸை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவளுக்கு வந்து இன்னொரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ப்ளவுஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலான்னு. அப்புறம் இதோட பல்லு முந்தானி இருக்கு இல்லையா, நல்ல கிராண்ட் லுக்காக இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரியை ஃபுல்லாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பிளான். saree வந்து நல்லா பெருசாக இருக்கிறங்காட்டி நாம் வந்து நிறையா ஃப்ரில் வந்து பாவாடைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா
அப்படின்னா இன்னும் குழந்தைங்க போடும்போது அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணது. தாவணி வந்து டார்க் க்ரீன் கலர் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து க்ரீன் கலர் வேணும்னு சொன்னங்காட்டி எடுத்துட்டேன். இது வந்து பியோர் சில்க். ஸோ ஸ்டிச்சிங் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5க்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு காமன் கலர் பெல்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 350 ருபீஸ் என்னமோ அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணி வரும்போது கண்டிப்பாக நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட பொங்கல் விலாகில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து என்னோட பொங்கல் சாரி. பொங்கலுக்காக எடுக்கல. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது நமக்கு பிடிச்ச காம்பினேஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வைப்பேன் இல்லையா? ஸோ அப்படி எடுத்து வச்சது. இப்படி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அப்போவே ஸ்டிச் பண்ணி எல்லாம் போட மாட்டேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது அவ்வளோதான். ஸோ பொங்கலுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரே டைமில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட் எங்கேயோ போயிடும். இப்படி எப்பாச்சும் நம்ம கைக்கு பணம் இருக்கும் போது சின்ன சின்னதாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா விசேஷங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து இந்த கலர் காம்பினேஷனில் இல்லை. இந்த சாரியோட ரேட் சொன்னேன் அப்படின்னா இந்த சாரீ இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து 2000 ருபீஸ் அவ்வளோதான். நான் வந்து இளம்பிள்ளை போனப்போ இந்த சாரீ வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஹோம் டூருன்னு போட்டுட்டு இவங்க என்ன அதை பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை, காட்டவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க டெனண்ட்டாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த டெனண்ட் வரதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஹோம் டூரை காட்டிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானாக இருந்தது. ஸோ வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகலாம் அப்படிங்கும் போது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீட்டை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டை வந்து இன்றைக்கி ஒரு ஹோம் டூராக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தது. இந்த ஃப்ளாட் வந்து நாம் இருக்கிற அதே கம்யூனிட்டியில் தான் இருக்குது. ஃப்ளாட்ஸ் வந்து தனியாக இருக்கும், வில்லாஸ் வந்து தனி போர்ஷனாக இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒன்று தான், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஃப்ளாட்டில் தான் இருந்தேன். அதுவும் இதே மாதிரி ஒரு 3 பிஹெச்கே வீட்டில் தான். அதாவது பெங்களூர் வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ண ஆரம்பித்தது இங்கே தான். பாப்பா வந்து 6 மாத குழந்தையா இருக்கும் போது இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்தோம். மித்துக்குட்டி 6 மாத குழந்தையா இருக்கும் போது இந்த ஃப்ளாட்டை விட்டு வெளியே போயிட்டோம். கல்யாணமாகி எதை பற்றியும் தெரியாமல் இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கிட்டது இந்த ஃப்ளாட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நம்மளோட 3 பிஹெச்கே ஃப்ளாட். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட். உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கும். உள்ள ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து முந்தின நாள் தான் காலி பண்ணி போனாங்க. ஸோ எதுவுமே இருக்காது, ஒரு எம்டி ஃப்ளாட்டு தான். பட் இருந்தாலும் நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பெட்ரூமில் வந்து வார்ட்ரோப்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 3 பிஹெச்கே ஃப்ளாட்டில் இருக்கும் போது இந்த ரூம் வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கெஸ்ட் பெட்ரூம் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ஹால். இந்த அளவுக்கு ஹால் வந்து நான் நம்ம ஏரியாவில் எந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இல்லைன்னு தான் சொல்லலாம். ரொம்ப பெரிய சைஸ் ஹாலு. இதில் ஏன் அப்படின்னா பாதி போர்ஷன் வந்து டைனிங் ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டைனிங்க்குன்னு தனியாக இடம் இல்லாதங்காட்டி ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாம் இங்கே குடி வரதாக தானே ஃபஸ்ட்டு இருந்தது. அதனால் இந்த ஃபால்ஸ் சீலிங்கு அப்புறம் கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் வந்து நிறையா பண்ணணும். அப்போவும் வந்து நம்மக்கிட்ட செடிகள் நிறையா இருந்தது. ஸோ அந்த செடியை வைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி இன்டீரியர் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரூமில் வந்து இந்த க்ராக்கரிஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த போர்ஷனுக்குன்னு தனியாக வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வுட்டன் ரேக்கெல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட தான் அந்த ஷெல்ஃப் எல்லாம் வச்சது. ஸோ இப்போ தெரியுது இல்லையா, இதுதான் வந்து டைனிங் ஏரியா. கிச்சன் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவை வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 10 வருஷமாக இருக்கும் போதும் அதே தான் டைனிங் ஏரியா. அதுக்கு மேலே ஒரு சின்ன க்ராக்கரி யூனிட், அப்புறம் பிளான்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி சின்ன சின்ன செல்ஃப்ஸ் வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ தோணும், எந்த தைரியத்தில் நான் வந்து இப்படி குட்டியாக ஒரு க்ராக்கரி யூனிட் வச்சேன் அப்படின்ட்டு தெரியல. கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த க்ராக்கரிஸ் எல்லாம் இதில் அடுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சின்ன ஒரு போர்ஷன் அவ்வளோதான். பட் நம்மளோட டைனிங் ஏரியாவில் இருக்கிறது ஒரு பெரிய வார்ட்ரூஃப், அதாவது புக் ஷெல்ஃபு தான் வந்து நான் வந்து இந்த க்ராக்கரிஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹாலில் வந்து தனியாக வாஷ் பேஷனுக்குன்னு இடமெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போது நாம் வந்து கிச்சனுக்கு போகணும், இல்லைன்னா காமன் டாய்லெட் வந்து கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஹால்லையே ஒரு சின்னதாக வந்து வாஷ் பேஷன் செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ ஹால்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா கிச்சன். இந்த கிச்சன் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா எனக்கு பழைய மாடல் வந்து பிடிக்காம இருந்தது. அதே மாதிரி கலர் வந்து அவ்வளோ எடுப்பாக இல்லை. அதுக்காக டார்க் கிரே கலரும் எல்லோ கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிச்சன் வந்து செட்டப் பண்ணோம். எனக்கு வார்ட்ரூஃப் நிறையா இருக்கணும், நிறையா ரேக்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு கிச்சனுக்குள்ளே. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து வார்ட்ரூஃப் பண்ணி அதை வந்து அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணாங்க. ரேக்ஸ் நிறையா வேணும். அது இல்லாமல் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்க் வந்து கிச்சனுக்குள்ளேயே இருந்தது. பட் அது இருந்துச்சு அப்படின்னா நிறையா ஸ்பேஸ் வந்து அடைச்சிக்குது அப்படின்ட்டு சிங்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வார்ட்ரூஃப் ஃபுல்லாகவே நம்மளோட அவனெல்லாம் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்து ஐடியா பண்ணி அந்த ரேக் ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணோம். வாட்டர் பியூரிஃபையர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டோர் போட்டுட்டோம் அப்படின்னா அது வெளியே தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது பக்கத்துலேயே வந்து சில ரேக்ஸு நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரேக் வந்து செட்டப் பண்ணோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிங்க் இருந்த ஏரியா தான். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வார்ட்ரூஃப் வந்து வச்சுருந்தோம். ஸோ அவனெல்லாம் வந்து கீழே வச்சுக்கிற மாதிரி ஓடிஜி அப்புறம் கன்வென்ஷன் மாடல் ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தனித்தனி ரேக்கை வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டுட்டோம் இந்த பேக்கிங் ட்ரேஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து செப்பரேட் போர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் கிரைண்டர், மிக்ஸி இது எல்லாமே வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு தனி ரேக். ஸோ இந்த ரேக்கில் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கிச்சனில் உள்ளே போன உடனே ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக, அதாவது சிங்க் இருந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வார்ட்ரூஃப் கொடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். இது வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம குக்கிங் பண்ணுற ஏரியா. கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப சிறுசு இந்த வீட்டில். பட் இதை வந்து நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு வந்து ரேக்ஸை வந்து கொடுத்தோம். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற கரண்டிகை, பாத்திரங்க இது எல்லாமே அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஷெல்ஃப் எல்லாம் வந்து கொடுத்து இதை வந்து டிசைன் பண்ணுச்சு. எனக்கு என்னென்னா கிச்சன் பிளாட்ஃபார்ம் நீட்டாக இருக்கணும். அடுப்பு மட்டும்தான் அது மேலே இருக்கணும். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த ரேக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. அதுக்காக தான் இந்த மிக்ஸி, கிரைண்டர் இது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறதுக்கு தனி ரேக் வந்து இது பண்ணோம். ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஷெல்ஃப் எல்லாம் எதுவும் வைக்கல. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு எது தேவைப்பட்டுச்சோ சிம்பிளாக வந்து வார்ட்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த அளவுக்கு அந்த டைமில் செலவு பண்ணுறதுக்கு எங்களால் முடியல. ஸோ வேலைகளை முடிச்சுட்டு நாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அது வந்து கோவிட் டைம். கிச்சனில் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக அந்த கிச்சன் பிளாட்ஃபார்மில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டோம். எதுக்குன்னா ஸ்டவ் வச்சோம் அப்படின்னா சிலிண்டரை வந்து உள்ளே வச்சுக்காம அதிலிருந்து பைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து யூட்டிலிட்டி ஏரியாவில் சிலிண்டர் வச்சு அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. சிலிண்டர் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காம வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்துக்குமே சேஃப்டி. அதனால இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணங்காட்டி இதை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா மலர் சூடும் வயதில் என்னை கிச்சனில் வந்து ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் கிச்சனுக்குள்ளே இருக்க சிங்கை வந்து அங்கே மாற்றி வச்சோம். கடப்பக்கல் தான் போட்டிருந்தேன். நான் நிறையா விலாகில் சொல்லியிருப்பேன் இல்லையா, புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா கடப்பக்கல் தான் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து கடப்பக்கல் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஹார்ட் வாட்டர் காரணமாக சிங்க் வந்து ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ கிச்சனுக்குள்ளே இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி எல்லாம் விழும், நச நசன்னு ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யூட்டிலிட்டி ஏரியாவை சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளியாச்சு. போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை. ஹால்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து 2 பெட்ரூம் வந்து இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்காது. இங்கே வந்து நான் பூஜா ரூம் அப்புறம் பாப்பாவோட ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் மேலே மட்டும் ஒரே ஒரு லாஃப்ட் இருந்தது. ஸோ இந்த கலருக்கு மேட்சிங்காக தான் நம்மளோட பெட்ரூமில் ஒரு வார்ட்ரூப் வச்சுருப்பேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக 5 டோர் இருக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரூப் வந்து வாங்கியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீட்டுக்கு என்னால் வர முடியல. ஸோ அதை வந்து புது வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. யாராச்சும் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் பெரிய ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா
செம வென்டிலேஷன் இருக்கும். பக்கத்தில் வந்து பெரிய பில்டிங் எதுவுமே இன்னும் வரல. ஸோ ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருக்குமா, அதனால் எப்போ நீங்கள் கதவை திறந்து வச்சாலும் செம்ம காற்று வரும், நல்ல வெளிச்சம் வரும். இது வந்து இந்த வீட்டோட ஒரு பாசிட்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். யாருமே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டி விட்டு போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காதல் ரதியே ரதியே உன் பேரை சொன்னால் ஸோ அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இருக்கிறதுலே பெரிய சைஸ் பெட்ரூம். உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாத்ரூம், அதே மாதிரி வார்ட்ரூப்பு இருக்கும். இந்த வார்ட்ரூப் வந்து கலர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஆல்ரெடி இங்கே இருந்ததே தான், அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டோம். எந்த டேமேஜும் இல்லாதங்காட்டி இதை அப்படியே யூஸ் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூம் வந்து நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம். கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி 4 பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூம். போதும் நின்று வழிவிடும் காதல் நதி என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தை என் பேச்சில் ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வேவா. இந்த ஃப்ளாட்டில் 2 பெரிய பால்கனி, அதே மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. 2 பால்கனிலையுமே ஃபுல்லாக grill போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா பிளான்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறக்காக grill போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 ரேக் வந்து கிரில்லையே வந்து கொடுத்துட்டோம். பிளான்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வச்சா அது தாங்கணும் அப்படிங்கிறக்காக. பட் இப்போ யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா இவ்வளோ செடிகளை வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 10 வருஷம் நான் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். அப்போ இந்த பால்கனியில் நின்று காஃபியெல்லாம் குடிக்கும் போது அந்த வில்லாவெல்லாம் பார்க்கும் போது தோணும், நாம் வந்து வில்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோமா, வில்லாக்குள்ளேயெல்லாம் நம்ம போய் ஸ்டே பண்ணுவோமா அப்படின்ட்டுலாம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணும். ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்லுவார், உன்னால் அதை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். பட் அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் சொன்னாலும் அந்த ஓரத்தில் ஒரு ஏக்கம் இருக்கும். அது ஒரு கனவாகவே மாறிச்சு. 10 வருஷம் கழிச்சு அந்த கனவு நினைவுமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செட் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு 2 நாளில் இங்கே வர வேண்டியதாக இருந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல எல்லாமே மாறி போயிடுச்சு. எது நமக்கு நடந்தாலும் கண்டிப்பாக அது நன்மைக்கு தான் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்வேவா மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழி வெள்ளம். இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பவுல் பிரின்சி, பாலச்சந்திரன், யஷ்வந்த், ஜென்னி ரியா, பிரியா சுந்தர், கனி, அக்ஷித் விஜய், ஸ்ரீலக்ஷனா, சாந்த சுகுமார், முபீனா தமீம், ஜனனி, ரெஜாக்ஷி, பாஸ்கர், நிகிலேஷ் தன்ராஜ், ஷாலினி, அனுஷா ராக்கி, ஃபர்ஜனா பேகம், கலாமணி, செல்லமுத்து, பிரியா, சாதுசனா, சுஜிதா. இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே பேபிஸ் எல்லோருக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இன்று போல் என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இன்னைக்கு vlogல போன தடவை நம்மளோட ஹோம் டூர் போட்டிருந்தேன் இல்லையா, வில்லா ஹோம் டூரில் ஃப்ளாட்டோட ஹோம் டூர் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு vlogல ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ரீசன்ட் டைமில் அம்மா வீட்டு vlog, அதாவது ஹோம் டூர் வந்து போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பார்க்கலாம், இந்த தடவை பொங்கலுக்கு போனேன் அப்படின்னா முடிஞ்சால் அம்மா வீட்டை வந்து ஹோம் டூர் எடுத்துகிட்டு வரேன். சப்போஸ் முடியல அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போகும்போது வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக போடுறேன். ஸோ பொங்கல் வந்தாச்சு, செம்ம செலிப்ரேஷன் மூடில் இருப்போம். தமிழ்நாட்டில் சொல்லிக்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து கோலாகல கொண்டாட்டமாக இருக்க போது. ரொம்ப ரொம்ப சேஃபாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். தீபாவளியாட்டம் இல்லை, பட் இருந்தாலும் பொங்கல் வந்து அழகாக சாப்பிடுங்க. எங்கே போனாலும் நமக்கு வந்து ஸ்வீட் அதுதான் கொடுக்க போகிறாங்க. பச்சரிசி, அப்புறம் மொச்சை சாப்பிடுவோம், அப்புறம் அரசாணிக்காய், இந்த மாதிரி ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் ஐட்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். இருந்தாலும் கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சீரக தண்ணி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் சைடில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி பொங்கலை சூப்பராக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.
ஸோ நீங்கள் அழுகிறக்கும் கவலைப்படுறக்கும் 100 விஷயம் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 1000 விஷயங்கள், லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போங்க. ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்கிறேன். அதனால கடன்ட்டு இன்றைக்கி விலாகை வந்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மலைகளே இது என்ன நினைவா உருகியது